வணக்கம் தங்கத்தமிழ் யூடியூப் சேனல். ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க, எள்ளு விளைஞ்சா நெல் விளையும்னு சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் அதான் பார்க்க போகிறோம். எள்ளு வந்து வயலில் விவசாயம் பண்ணாங்கன்னா பார்த்திங்கன்னா ஒழுங்காக விளையாது. ஆனால் இங்கே வந்து தேசிய நெடுஞ்சாலை, மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை, அந்த நெடுஞ்சாலையில் ஒரு பாலம் ஒன்று வேலை பார்த்துக்கிறாங்க. இது பக்கத்தில் வந்து முக்கன் பாலம்னு சொல்கிறது, அந்த பாலம் பக்கத்தில் முக்கன் பாலம் வேலை பார்த்துருக்குறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா சாலை ஓரமாக ஒரு எள்ளு செடி பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். அதை பார்க்கவே எனக்கு அப்படியே கண்ணுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. இது பாருங்கள், கண்கொள்ளா காட்சியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம விவசாயி அப்படின்றத விட நம்ம தோட்டத்தில் எள்ளு விதைச்சா வந்து அந்தளவுக்கு வராது. சாலை ஓரத்தில் இருக்கிற செடியை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு எள்ளு காய் பார்த்திங்கன்னா இவ்வளோ நெருக்க இருக்குது பாருங்கள், கிட்ட இருக்குது பாருங்கள். பார்த்தீங்களா, கிட்ட இருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. விவசாய வாழ்க்கை அற்புதமாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இந்த பதிவை போடணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் 2 செடி இருக்குது, சாலை ஓரத்துலேயே தான் 2 செடி இருக்குது. இது கொஞ்சம் உயரமாக இருக்குது, அது கொஞ்சம் பாருங்கள். செடி இதில் காயை பார்த்தீங்களா, இதுலேயும் பாருங்கள், காய் பாருங்கள் அற்புதமாக இருக்குது பாருங்கள். நெருக்க இருக்குது பாருங்கள், கிட்ட இருக்குது. சாலை ஓரங்களில் இந்த எள்ளில் தான் நல்லெண்ணெய் எடுக்கிறாங்க. ஆமாம், இது தெரியாதவங்க தெரிஞ்சவங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது கூட இந்த செடி கூட சரி தான். இந்த 2 செடியுமே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இதில் கூட காய் அந்தளவுக்கு இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா காய் அந்தளவுக்கு இல்லை பாருங்கள். இதில் அற்புதமாக இருக்குது இந்த செடியும் பாருங்கள். அதுபோல் இந்த விவசாயம் பாருங்கள், நிலத்தில் நம்ம விவசாயம் பண்ணால் அந்தளவுக்கு வர்றதில்லை. சாலை ஓரத்தில் விழுந்த விதை அது பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குதுன்னு பாருங்கள். அது எனக்கு அந்த செடியை பார்த்தோன்னே மனசுக்கு ரொம்ப பிடிச்சி போய் தான் நின்றுட்டு அந்த செடியை பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இது மாதிரி நம்ம நிலத்தில் வரமாட்டேங்குது அப்படின்றது ரொம்ப ஒரு மனவேதனையாக இருக்குது. ஆனால் அந்த செடி வந்து அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த சாலை ஓரத்தில் அந்த செடி வந்து அற்புதமாக இருக்குது அப்படின்னு அதுக்கு ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு, தங்கத்தமிழ் உறவுகளுக்கு ஒரு பதிவு போடலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு பதிவை போட்டேன். இந்த வீடியோ பற்றின பதிவு இப்போ உங்களோட லைக்கு கமெண்ட்டு நம்ம சேனலில் நீங்கள் தெரிவிங்க பாருங்கள். இது தேசிய நெடுஞ்சாலை, இது பாலம் வேலை பார்த்துக்கிறாங்க. இந்த பாலத்துக்கு ஓரமாக தான் அந்த எள்ளு செடியை பார்த்தேன். அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. விவசாயம் வாழ்க்கை. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இது மதுரை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை. அந்த நெடுஞ்சாலையில் தான் அந்த எள்ளு செடியை பார்த்தேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தோப்பு, இந்த பக்கம் மலை. இந்த மலை தோரங்குறிச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற மலை இருக்குது. அந்த மலை இப்போ தெரியுதா, உழைச்சி விரிகிற மலை. இதான் மலை. வண்டியெல்லாம் போகுது பாருங்கள், இந்த பக்கம் வண்டியெல்லாம். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களோட கமெண்ட்டை நீங்கள் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறந்துடாமல் புதுசாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா, பை.